தாவேகா விஜய் அவர்கள் வந்து ஒரு செயலியை உருவாக்கியிருக்காரு. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். குடும்பமாக செய்கிறங்கன்றிருக்காரு. எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா, அதில அவர் குறிப்பிட்ட விஷயங்கள சில விஷயங்கள பேசினது நமக்கு முரணா தெரியுதுங்க. என்னன்னு பாருங்க. 1967ல ஒரு வெற்றி கிடைச்சது பாருங்க ஒருத்தருக்கு. அதே போலவும் 1977ல ஒருத்தருக்கு வெற்றி கிடைச்சது பாருங்க. அதே போலவும் 2026ல எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தப்பில்ல. இது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் முரண்பட வேண்டியிருக்கு. அதாவது அடக்குமுறைக்கும், சர்வாதிகாரத்துக்கும் அதை அடக்கி ஒரு புதிய ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்னு அண்ணாவ சொல்றாரு. அண்ணா வந்து 1957லயே அவரு வந்து எலக்ஷன்ல நின்னுட்டாரு. கிட்டத்தட்ட 10 தொகுதி அப்பயே அவங்க புடிச்சாங்க. 1949ல கட்சி ஆரம்பிச்சு 1957ல முதல் முறையா நின்னு, 62ல நின்னு, 67ல தான் அவங்க வந்து ஜெயிச்சாங்க. சும்மாலாம் போற போக்குல அவங்க ஜெயிச்சிரல. அதுக்கு அவர் களப்பணியாற்றுனது அதிகம். ஆனா, அதே அளவுக்கு விஜய் இப்ப செஞ்சிருக்கிறாரா அப்படின்னா, அது கேள்வி இருக்குல்லங்க. அண்ணாவையும் விஜய் ஒப்பிட முடியுங்களா? அதே போல எம்ஜிஆருக்கு வாங்களேன். எம்ஜிஆர் அண்ணாவோட தம்பியாக இருந்து, கூடவே இருந்து பல தேர்தல சந்திச்சு, எம்எல்ஏவாகி அதுக்கு பிறகு தான் அவரும் வந்து தனி கட்சி தொடங்குனாரு. அது 72ல தொடங்கி 77ல தான் அவரு ஜெயிச்சாரு. அவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க வரலாறு இருக்குது. அதில எதுலாவது நம்மளுக்கு வந்து விஜய்க்கு அந்த ஒரு அதில ஒரு பங்கு இருக்கா? எதுவுமே இல்ல. இப்ப தான் வந்து களத்தில அவர் இறங்குறாரு. வருகிற நேரத்திலேயே அண்ணாவுடனும், எம்ஜிஆருடனும் அவர ஒப்பிட்டுக்கிறது அவரே ஒப்பிட்டுக்கிறது நல்லாவா இருக்கு? பார்க்குறவங்க சொல்லணுங்க. பரவாயில்லங்க ஒரு விஜய் வர்றாரு. ஒரு ஒரு அண்ணன் போல ஜெயிக்கணும். விஜய் ஒரு எம்ஜிஆர் போல ஜெயிக்கணும்னு சொல்றது தப்பில்ல. நீங்களே சொல்லிக்கிறது எந்த விதத்திலயுமே ஒரு வரலாறே இல்லையே உங்களுக்கு. நீங்க வந்து அப்பப்ப சில விஷயங்கள் உங்க பிறந்த நாளுக்கு செய்றீங்க, செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்களே தவிர, ஆனா நீங்க வந்து முழுமையா வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டோம். இல்ல வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில கலந்துக்கிட்டோம். அந்த மாரியான வரலாறு உங்களுக்கு இல்ல. ஏன்னா இப்ப அது நடக்கலன்னு வச்சுக்கிடுங்க. அத நம்ம அத சொல்லி அதே போராட்டம்னு சொல்ல வேண்டியதில்ல. பல தாக்குதல் இங்க நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அந்த விஷயங்கள நம்ம வந்து வந்து நேரா குரல் குடுத்தோமா, இப்ப நம்ம வந்து அ துப்பாக்கிச் சூடு நடந்தது. அங்க முன் நின்று பெருசா நம்ம ஒரு போராட்ட களத்தில நின்னோமா, அப்படிங்கிற அறிக்கை குடுக்குறது, வெற்று அறிக்கை குடுக்குறது முக்கியம் இல்லங்க. களத்தில நின்னு போராடினோமா, பல பேர் நின்னு போராடினாங்கல்ல, அந்த மாரி நம்ம செஞ்சோமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நேரடியா வந்து கலந்துக்கிட்டோமான்னு. ஏன்னா கட்சிய நம்ம இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கோம். உடனே வந்து நம்ம கம்பேர் பண்ற ஆட்கள் யாருங்கிறத பார்க்கணும்ல. அத தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சர்வாதிகாரமும் அடக்குமுறையும் சொல்றத யார சொல்றீங்க? இப்ப ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில அண்ணா அவர்கள் கலந்துக்கிட்டு, அத பெரிய ஒரு முன்னெடுப்பு அந்த அப்ப காலேஜ்ல படிக்கிற பசங்களெல்லாம் திரட்டி, அப்படி தான் அந்த அவங்க ஆட்கள திரட்டி அப்படி வந்தாங்க, ஜெயிச்சாங்க. அப்போ வந்து காமராஜர் வந்து அடக்குமுறை பண்ணாருன்னோ, இல்ல வந்து சர்வாதிகாரம் பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஆட்சிய குடுத்தாரு. இன்ன வரைக்குமே காமராஜர் ஆட்சின்னா, பொற்கால ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு எத்தன முதல்வர் வந்துட்டாங்க. யார் ஆட்சின்னு நம்ம சொல்றோமா பொற்கால ஆட்சின்னு? ஏன் நம்ம காமராஜர சொல்றோம்னா, அவர் குடுத்த 8 ஆண்டுகள் ஆட்சியில அவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. சும்மா போற போக்குல அவர நம்ம தள்ளிவிட்டு போயிற முடியுமா? யோசிச்சு பாருங்க. எத்தன அணைகள கட்டியிருக்கிறாரு, எத்தன பள்ளிக்கூடங்கள கட்டியிருக்கிறாரு, எத்தன தொழிற்சாலைய நிறுவி இருக்கிறாரு. எவ்வளோ ஒரு எளிமையான மனிதனா அவர் வாழ்ந்தாரு. கடைசி வரை ரேஷன் அரிசி சாப்பிட்டு வாழ்ந்தவருங்க அவரு. அந்த மாரி கூடலாம் ஒப்பிட முடியுமா? அதாவது முன்னாடி சைரன் கார் போனதுக்கே அவர் நின்னு ஏன் அரசாங்க கார இப்படி காச வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி கேட்ட ஒரு மனுஷங்க காமராஜரு. அவரோடலாம் நம்ம ஒப்பிட முடியுமாங்க நம்மளாலாம்? அவங்களுக்கு அதுக்குன்னே பொறந்து மனிதனுக்கு அதாவது ஒரு சமுதாய நீதிக்காக, சமூக சிந்தனைக்காக பொறந்து வளர்ந்தவங்க அவங்கலாம். அவங்களோட நம்ம கம்பேர் பண்றது வந்து அந்த அளவு சரியில்ல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடி. இந்த ஆட்சிய வந்து நிராகரிப்போம். நம்ம ஒரு ஆட்சி அமைப்போம்ன்னு ஒரு சூழல்ல தான் நீங்க வரீங்களே தவிர, மத்தபடி இன்னைக்கு அந்த மாரி சூழல் இன்னைக்கு இல்ல. இந்திய எதிர்ப்பு போராட்டமோ, இல்ல வந்து ஒரு கடுமையான சூழல் இன்னைக்கு இல்ல. அதுக்காக நீங்க வரல. இந்த ஆட்சிய அகற்றிட்டு இன்னொரு ஆட்சிய நம்ம குடுப்போம். இன்னும் சிறப்பா குடுப்போம் அப்படின்ட்டு நீங்க வர்றீங்க. வாங்க வாழ்த்துக்கள். ஆனா நீங்க எடுத்துக்கிற தலைவர்கள், நீங்க இப்படியெல்லாம் நான் வருவேன்னு சொல்றது மக்கள் சொல்லணும். நீங்க சொல்லாதீங்க. நன்றி.